நாம இன்னைக்கு ஹவு டு இம்ப்ரூவ் லாஜிக்கல் திங்கிங் இன் ஈஸி மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெடிடேஷன். எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் மெடிடேஷன் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்ஜெக்டிவ் திங்கிங் ஸ்கில்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெய்லி ரொட்டீன். நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு போகிற இடத்துல ஒரு ரொட்டீன் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்தா மட்டுமே போதும், நம்ம பிரெயின் ரொம்பவே என்கேஜிங்காக இருக்கும். அடுத்ததாக லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ரேஸ் மிஸ்டேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வியூவே மிஸ்டேக்ஸ் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுலேருந்து கற்றுக்கிறதா நம்ம லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக திங்க் பண்ணி பாருங்க. அடுத்ததாக ரீடிங் புக்ஸ். நம்ம புக்ஸ் படிக்கிறதுனால நம்மளோட திங்கிங் அபிலிட்டிஸ் அண்ட் மெமரி அண்ட் ஃபோக்கஸிங் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். கான்சியஸ் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லுமே டெவலப் ஆகும். அடுத்ததாக ஆன்லைன் ரிசோர்ஸஸ். ஆன்லைன் ரிசோர்ஸஸ் மூலிமா நம்மளோட அனலைசிங் அபிலிட்டிஸை ஈஸியாக பூஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக கேம் விளையாடுறது மூலியமாக கூட நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணலாம். அது எந்த மாதிரி கேம்ஸ்லாம் லைக் செஸ்ஸாக இருக்கலாம், கிராஸ் வேர்ட்ஸாக கூட இருக்கலாம். செஸ் நம்மளோட கன்செப்டிவ் ஸ்கில்லை டெவலப் பண்ணும். லைக் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை